இருக்கிறவர் யார்? ஆமாண்டவரே, நான் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எந்த சந்தர்ப்பத்திலே மோசே சொல்கிறார் என்று சொன்னால், மோசே இங்க பாருங்க, சீனாய் மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்த பொழுது ஆரோன் என்ன செய்து விட்டார்? ஒரு கட்டுக்குட்டியை செய்து வைத்து விட்டார். அவருக்கு என்ன சம்பவித்ததோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாம் எங்களுக்கு முன் சொல்லும் தெய்வங்களை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா கழுத்துல கால் இருக்கிறதெல்லாம் போய் நல்லா கட்டி கொடுத்தாங்கன்னா, அதை நெருப்புல போட்டால் உடனே என்ன வந்துருச்சு? பொன் கன்றுக்குட்டி வந்துருச்சு. அங்கிருந்து பார்க்கிறார் ஆண்டவர். உடனே தீவிரமாக கீழே இறங்கி போ, ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இங்கே கர்த்தர் அவனை கொண்டு வைராக்கியமாய் கேட்கிறார். வைராக்கியமாக கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? ஏன்னா கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரு? இந்த விக்கிரகத்தை என்ன பண்ணுகிறார்? அருவருக்கிறார். ஆமென், ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நடத்தும் பொழுது இந்த கர்த்தருடைய மகிமை யாருக்கு செலுத்துறாங்க? இந்த பொன் கட்டுக்குட்டிக்கு. பொன் கட்டுக்குட்டியா இவ்வளவு வருஷம் நடத்தினது அவங்கள இல்லை, கர்த்தர் நடத்தினார் அவர்களை வனாந்தரத்தில். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பொன் கட்டுக்குட்டிக்கு மகிமை செலுத்த ஆண்டவர் அதை அருவருக்கிறார். போ, நீ சீக்கிரமா போ, என் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அவன் கேட்கிறான், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? எல்லாம் வருகிறாங்க. எழுத்தின்படியே பட்டயத்தை கட்டி கொண்டு இந்த ஜனங்களெல்லாம் சங்கரித்தார்கள். ஆனால் இன்னைக்கு நாம புதிய ஏற்பாட்டிலே ஆவியின் பட்டயமாக எதை எடுக்கணும்? வேத வசனத்தை எடுக்கணும். ஆமென். எழுத்தின்படி இன்னைக்கு பட்டயத்தை எடுத்து யாரும் சங்கரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பழைய ஏற்பாட்டில் அப்படி செய்தாங்க. இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டியதெல்லாம் என்னது? வேத வசனம். ஆமென். அது என்னது? ஆவியின் பட்டயம். ஆமென். அந்த வசனம் தான் ஒரு மனுஷனை சீர்படுத்தும். தேவன் அருவருக்கிற காரியங்களை என்ன செய்யாது? அது விட்டுவிட செய்யும். அதை துண்டித்து போடும், அதை வெட்டி போடும். கர்த்தருடைய வசனம் இருவரும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கான அந்த பட்டயம். ஆமென். அதைத்தான் நம்ம கையில் எடுக்கணும். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எதை எடுக்கணும்? கையில கர்த்தருடைய வார்த்தை கையில் எடுக்கணும். வார்த்தை கொண்டு போதிக்கணும். அந்த வார்த்தை கொண்டு பேச வேண்டும். அந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனை செய்கிறது? சீர்படுத்துகிறது, ஸ்திரப்படுத்துகிறது, ஒரு மனுஷனை உருவாக்குகிறது, ஒரு மனுஷனை மாற்றுகிறது. ஆமென். இன்னைக்கு நம்மை பார்த்தவர் சவாலாக கேட்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அந்த குரல் உங்களுடைய இதயத்தில் துடிக்கட்டும், உங்களுடைய செவிகளில் அது ரீங்காரம் விடட்டும். என் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? இன்னைக்கு நம்முடைய பட்சத்தில் அவர் இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம் அவர் பட்சத்தில் இருக்கிறோமா? எதில் நம்ம குறைபட்டிருக்கிறோமோ